ஓ, கீழே எல்லா ட்ரக் கீழே தான் போகுது. சுங்கம் ரோட்ல இருந்து பொள்ளாச்சி எப்படி போகுதுன்னு இந்த நியூ பிரிட்ஜ் இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த புதுவே பழைய பிரிட்ஜ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுங்கம்ல ஏறி இருக்கோம், பொள்ளாச்சி போறதுக்கு இறங்க போறோம், அந்த ரூட்ல இறங்க போறோம். அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோல போறோம். இந்த ரூட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்கோம். அது வந்து பஸ் ஸ்டாண்ட், அதான் அந்த புது பிரிட்ஜ். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து எந்த ரூட்ல போறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ இந்த பிரிட்ஜில் என்னன்னா உக்கடம்ல இருந்தும் ஏறலாம், சுங்கம்ல இருந்து வர்றவங்களும் ஏறலாம். அதே மாதிரி யார் ஏறலாம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சைடு போறவங்க இல்ல பாலக்காடு சைடு போறவங்க. இதுக்கு இடையில எங்க போடணும்னாலும் கீழே போய்க்குங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்க பாலக்காடு கேரளா சைடு போறவங்க இல்ல பொள்ளாச்சி சைடு போறவங்க இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கங்க. நேரா அந்த எண்டுக்கே போய் இறங்கிடுவோம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து கரும்பு கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் அப்படியே கிராஸ் பண்ணுவோம். ஏரியா தான் கரும்பு கடை. இந்த புது பிரிட்ஜில் வந்து மக்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். அங்கங்கே 13 போட்டு வச்சிருக்காங்க ரோட்லேயே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்பீடு போனீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அதனால தான் அவங்க வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 13 போட்டிருக்காங்க. 13 அந்த போட்டில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு போட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக 13 போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்ல போகிறது தான் வந்து நல்லது. ஸோ இப்போ இந்த கட்டில் வருது பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு பிரியுது. கேரளா போகிறவங்க இந்த ரைட் சைடு போகணும், பொள்ளாச்சி சைடு போகிறவங்க இந்த லெஃப்ட் சைடில் போகணும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடு தான் போகிறோம். இதில் போனீங்கன்னா அப்படியே கேரளா ரோடு போகிறோம், பாலக்காடு. அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ போத்தனூர் சைடுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம உக்கடத்துல இருந்து போத்தனூர் வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அங்கே ஏறினா இங்கே இறங்கிடலாம். அதே மாதிரி உக்கடம் டு குனிமுத்தூர் போகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸி. இடையில எந்த டிராஃபிக்கையும் நம்ம வந்து மீட் பண்ணவே அவசியம் கிடையாது, மீட் பண்ணவே மாட்டோம். ஏறினோமா டக்குன்னு இறங்கிடலாம். ஸோ இப்போ வந்து குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல அகைன் மீட் பண்றேன்.